சபா பர்வம். திரௌபதி துர்தராஷ்டிரனின் தீய மகன்களின் தீய சதிகளிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி பரிதாபமாக முறையிட்டாள். துரோணர், விதுரன் மற்றும் பிறர் அவளை ஆதரித்தனர். குருடனான மன்னனின் மனதில் நீதியின் எழுச்சி தோன்றியது. அவர் தனது மகன்களான துரியோதனன் மற்றும் துசாசனரின் அதிகப்படியான செயல்களை கண்டித்தார். திரௌபதியிடம் மிகவும் அன்பாக பேசி அவளுக்கு வரங்களை உறுதியளித்தார். அவமானப்படுத்தப்பட்ட பெண் யுதிஷ்டிரனுக்கு விடுதலை அளிக்குமாறு கெஞ்சினாள். அது அப்போதே வழங்கப்பட்டது. மாமனார் அவளுக்கு இன்னொரு வரம் கேட்க அனுமதித்தார். மற்ற 4 சகோதரர்களின் விடுதலைக்காக அவள் கெஞ்சி அதை உடனடியாக பெற்றாள். 3வது வரம் கேட்க அவளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டது. சூதாட்டமாக இருந்த சாம்ராஜ்யத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. ஆனால் அவள் நன்றியுடன், இல்லை, நான் இனி எந்த வரத்திற்கும் பேராசை கொண்டவன் அல்ல என்று பதிலளித்தாள். திருதராஷ்டிரன் தனது 5 மருமகன்களையும் அருகில் அழைத்து பகடை விளையாட்டு எப்படி முடிந்தது என்பதை அறிய தான் அனுமதித்ததாக கூறினார். நடந்த நிகழ்வுகளுக்கு அவர் வருந்தினார். பாண்டவர்கள் நடந்ததை வெறும் கனவாக மறந்துவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அவர்கள் இந்திரபிரஸ்தத்திற்கு திரும்பிச் சென்று தங்கள் சாம்ராஜ்யத்தை தடையின்றி ஆள வேண்டும். யுதிஷ்டிரனும் சகோதரர்களும் தங்கள் மாமாவுக்கு மரியாதை செலுத்தி வணங்கி மீண்டும் தங்கள் தலைநகருக்குச் சென்றனர். பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறிய உடனேயே துரியோதனன், துசாசனன், கர்ணன் மற்றும் சகுனி ஆகியோர் அவர்களுக்கு வழங்கினார். திருதராஷ்டிரர் முன் தங்களை தாங்களே சமர்ப்பித்துக் கொண்டு தங்கள் வழக்கை தாக்கல் செய்தனர். பாண்டவ சகோதரர்கள் பழிவாங்குவதாக உறுதியளித்திருந்தனர். எனவே கௌரவர்களுக்கு தப்பிக்க வழி இல்லை. எதிரிகள் ஆட்சியில் இருந்தால் அவர்கள் வெல்ல முடியாத நிலைக்கு தங்களை தாங்களே ஆயுதபாணியாக்கிக் கொள்வார்கள். அந்த ஆபத்தை தவிர்க்க வேண்டும். இன்னும் ஒரு பகடை விளையாட்டின் மூலம் அவர்கள் 12 ஆண்டுகள் காட்டு வாழ்க்கைக்கு நாடுகடத்தப்பட வேண்டும். கௌரவர்கள் பின்னர் தங்களை தாங்களே தப்பிக்க முடியாதவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அன்பான தந்தை இந்த நியாயமான விளையாட்டை ஒப்புக்கொண்டார். இருப்பினும் பெரியவர்கள் அதை எதிர்த்தனர். இருப்பினும் சதித்திட்டம் நிறைவேற்றப்பட்டது. பாண்டவர்கள் தங்கள் தலைநகரை அடைவதற்கு முன்பு குருட்டு மன்னர் அவர்களை ஹஸ்தினாபுரத்திற்கு மீண்டும் பகடை விளையாட அழைத்தார். என் மாமாவின் கட்டளை எதுவாக இருந்தாலும் நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது யுதிஷ்டிரனின் அமைதியான எதிர்வினை. தனது கூட்டத்தினருடன் அவர் மீண்டும் விதியின் காட்சியில் தோன்றினார். துரியோதனனின் சார்பாக சகுனியும் யுதிஷ்டிரனும் மீண்டும் பகடை வீச வேண்டும். எந்த கட்சி விளையாட்டில் தோற்றதோ அவர்கள் 12 ஆண்டுகள் நாடுகடத்தப்பட்டு 1 வருடம் மறைவில் இருக்க வேண்டும். மறைவின் போது கண்டறியப்பட்டால் அந்த கட்சி மேலும் 12 ஆண்டுகள் நாடுகடத்தப்பட வேண்டும். தெய்வீகத்திற்கு தன்னைத்தானே ராஜினாமா செய்து யுதிஷ்டிரர் விளையாட்டை விளையாடினார். ஆனால் அதை இழந்தார். விதிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி அவர் தனது சகோதரர்கள் மற்றும் திரௌபதியுடன் காட்டிற்குச் செல்ல தேர்ந்தெடுத்தார். தாய் குந்தி தனது வயதை கருத்தில் கொண்டு பின்வாங்கினார். காயமடைந்த சிங்கங்களைப் போல பழிவாங்கும் நாள் வரும் வரை காத்திருக்க அவை பின்வாங்கின.